ஒருத்தனால பாதிக்கப்பட்டேன், அவனுக்கு நான் காத்து நிற்கிறேன் எனக்கு எப்போ அந்த ரிவெஞ்ச் கிடைக்கும்னு. அந்த ரிவெஞ்சுக்காக டைம் வரும்போது திருப்பி ரிவெஞ்ச் பண்ணனா திருப்பி எப்படா எனக்கு டைம் கிடைக்கும்னு எனக்கு ரிவெஞ்ச் பண்ணா அப்படி இந்த ரிவெஞ்ச் மாற 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 கொலையே பண்ண தோணும். இதே ஒருத்தன் எனக்கு ரிவெஞ்ச் பண்ணானா, என்னை அழிக்கணும்னு நினைக்கிறானா, என்னை கெடுக்கணும்னு நினைச்சு பண்றானா, நான் எனக்கு ஒரு நேரம் வருது அவனை கவுக்கணும்னு ஒரு வேலைக்கு போறேன், நான் தான் அந்த இடத்துல இன்டர்வியூல பெரிய ஆளாகிறேன், என்னை ரிவெஞ்ச் பண்ணவன் வரான், ஆண்டரை தெரியாதவனா பண்ணியிருப்பான், அந்த பையிலே கிழிச்சு போடுவான். இதே கத்தரை நல்லா தெரிஞ்சு என்ன பண்ணுவான், அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து உட்கார வச்சு அவனுக்கு நல்ல மரியாதை கொடுத்து ஆசீர்வதிச்சு நல்ல செய்யும் போது வேதம் சொல்லு, அவன் தலையில நெருப்பு கொட்டுற மாதிரியான். அந்த அன்பு என்ன பண்ணுமா, என்னை ரிவெஞ்ச் பண்ண நினைச்சவனே எனக்கு நண்பனா மாறிடும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்ரு அவனோடு கூட சமாதானமா இருப்பார். எத்தனை பேர் காப்பனிட்டு இருக்காங்கன்னு தெரியாது.